Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 7 எக்ஸசைஸ் நம்பர் 7.1ல 9th சம் பார்க்கலாம். ஒரு லேடர் இருக்கு, அதோட லெங்த் வந்து 17 மீட்டர் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு வாலில் சாச்சி வச்சிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வாலு. இந்த வாலில் சாச்சி வச்சிருக்காங்க இந்த லேடரை. இப்போது பேஸ் ஆஃப் த லேடர், இது பேஸு இது டாப்பு. பேஸ் ஆஃப் த லேடரை வந்து புல் பண்ணுறோம், அதாவது வாலுக்கு தள்ளி இழுக்கிறப்போ அதோட ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட் அப்படின்னாலே டிஃப்ரென்ஷியல் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போது பேஸை இழுக்கிறோம் அப்படின்றப்போ இந்த பார்ட், இது ஹாரிசான்டல் பார்ட்டுன்றனால இதை எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஃப்ளோர் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ், வால் வந்துட்டு வெர்டிக்கல் பார்ட்டு, அதனால் இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போது பேஸ் பார்ட்டை தான் நம்ம இழுக்கிறோம் இந்த ரேட்டில் 5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது dx/dt தான் 5 மீட்டர் பெர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போது பேஸ் ஆஃப் த லேடர் வந்துட்டு 8 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் ஆஃப் த லேடர் அப்படின்றப்ப என்னது எக்ஸோட வேல்யூ 8 மீட்டராக இருக்கிறப்போ ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டாப் ஆஃப் த லேடர் மூவிங் டவுன் த வால். இப்போ கீழே நம்ம இப்படி இழுக்கிறப்போ டாப் ஆஃப் த லேடர் இப்படி இறங்கும், கரெக்டாக? அப்போது இந்த டாப் ஆஃப் த லேடரோட அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த போர்ஷன் நம்ம ஒய்ன்னு எடுத்துருக்கிறதால அவங்க இதோட ஃபாஸ்ட் பற்றி பேசுகிறாங்க, தட் இஸ் சேஞ்ச் பற்றி பேசுகிறாங்க. அப்படின்றதால dy/dt கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது at what rate the area of the triangle formed by the ladder. அதாவது இப்போது லேடர், வாலு, ஃப்ளோரு இது மூணுமே சேர்ந்து ஒரு ஏரியா ஃபார்ம் பண்ணுது பார்த்தீங்களா? தட் இஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. அந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ரேட் தட் இஸ் dA/dt கண்டுபிடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, dx/dtயோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, dy/dt என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டினில் dA/dt என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எனிவேஸ், இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் வேல்யூ தெரியும், ஆனால் ஒய் வேல்யூ தெரியாது, கரெக்டாக? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பித்தாகரஸ் தியரம் எழுதுகிறேன். x² + y² = 17². இதை ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் x² பதிலாக 8² போட்டுக்கிறேன், அது அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் y² = 17² பண்ணோன்னா 289. அப்போ y² வேணும்னா 289 - 64 which is 225. 225 நம்மளால் 15² எழுத முடியும். அதனால் ஒய்யோட ஆன்சர் வந்து 15 மீட்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போது எக்ஸ் தெரிஞ்சு போச்சு, ஒய் தெரிஞ்சு போச்சு, dx/dtயும் தெரியும். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம dy/dt கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x, திரும்ப எக்ஸ் பண்ணுறப்போ dx/dt, பிகாஸ் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு t வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அடுத்தது y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2y × dy/dt. அதே கான்செப்டில் 17 அப்படின்றது கான்ஸ்டன்ட்ன்றனால 0 ஆகிடுது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ. இங்கேயும் 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x dx/dt + y dy/dt = 0 இருக்கும். இப்போ இதில் தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும், dy/dtயை கார்னர் பண்ணிடணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 8, dx/dt பதிலாக 5 ப்ளஸ் y வந்து நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 15 × dy/dt தெரியாது = 0. அப்போ dy/dt இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 8 5s are 40 + 40 அந்த பக்கமாக போகிறப்ப -40 ஆகிடுது. இந்த 15 மல்டிப்ளையில் இருக்க அந்த பக்கமாக போகிறப்ப டிவைடில் போயிடுது. இப்போ இது ரெண்டுமே நம்ம 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோம்னா -8/3 மீட்டர் பெர் செகண்டுன்னு கிடைக்குது. மீட்டர் பெர் செகண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து அப்படியே நீங்கள் யூனிட் எழுதிட வேண்டியது தான். இப்போது அடுத்தது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ரொம்ப சிம்பிளுங்க. இது பேஸு, இது ஹைட்டு, கரெக்டாக? ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்மில் ½ × பேஸ் × ஹைட்டுன்னு போட்டுக்கிறோம். ஸோ ½ × பேஸை வந்து நான் எக்ஸ் எடுத்துருக்கேன், ஹைட்டை வந்து நான் ஒய் எடுத்துருக்கேன். ஸோ ½ × xy. இப்போது நம்ம dA/dt கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dA/dt. எல்லாத்துக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு t தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ½ வந்து கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்க போது. xy வந்து uv மெத்தடில் பண்ண போகிறோம். தட் இஸ் uv'. எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dt ப்ளஸ் vu'. ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx/dt. ஓகேவா?
இப்போ இதில் தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ 1/2 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக 8 dy/dt பதிலாக -8/3 ப்ளஸ் yக்கு பதிலாக 15 dx/dt பதிலாக 5. இந்த ரெண்டு பார்ட்டை மல்டிப்ளை பண்ணோன்னா -64/3, இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 75. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 3யை வச்சு நம்ம எல்சியம் பண்ணோன்னா -64 + 225/3. இதை ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 161/3. ஸோ விச் இஸ் 161/6. டிவைட் பார்ட்டு போட்டு காமிச்சிருக்கேன், புரியாதவங்க பார்த்துக்கோங்க டிவிஷன் பார்ட்டை. ஸோ நம்மளுக்கு dA/dtயோட ஆன்சர் வந்து 26.83 m²/s அப்படின்னு வருது. இப்போ லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. இது கொஸ்டின் எழுதி நான் டயக்ராம் போட்டிருக்கேன். இது என்னோட ஃபஸ்ட் பார்ட்டு, ஓகேவா? அடுத்தது அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டினோட சால்விங்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றத எழுதியிருக்கேன். அடுத்தது பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி வையை கண்டுபிடிச்சிருக்கேன். முதல் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி 2வை காமனாக எடுத்து அடிச்சுட்டு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி dy/dtயை கார்னர் பண்ணால் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த சம் வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிம்பிள் ½ × பேஸ் × ஹைட் ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். பேஸுன்றது எக்ஸு, ஹைட்டுன்றது ஒய். இப்போது இதை யூவி மெத்தடில் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணி 6ஐ வச்சு 161 டிவைட் பண்ணிட்டோம்னா 26.83 m²/s. ஏன் m²? இது ஏரியா அப்படின்றனால m²/s. ஓகே, ஸோ அவ்வளோதான், சம்மு முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் சம். வீக்கெண்டில் தான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக குறைஞ்சது சாட்டர்டே ஒரு வாட்டி, சண்டே ஒரு வாட்டி, 2 வாட்டி போட்டு பார்த்துட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இந்த சம் வந்து நீங்கள் தரோவாயிடுவீங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், டேக் கேர்.